ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்னென்னா, நேற்று ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. யாருமே கவனிக்கல, ஆனால் நான் கவனித்தேன். அதை தான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நிறைய விஷயங்கள் எஃபோர்ட் போட்டு பண்ணுறோம், சரிங்களா? அந்த எஃபோர்ட்டுக்கு நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்களா. சரி, இப்போ என்னென்னா, நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கும். பஸர் அடிச்சிருப்பார் பிக் பாஸு. அந்த டைமில் ஒருத்தரை ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒழுங்காக இன்வால்மெண்ட் காட்டல, அந்த கேரக்டரை இல்லை, இந்த மாதிரி இருக்கிற ஆளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக எல்லோரும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? எஃப்ஜேவை சொல்லியிருப்பாங்க. சபரி என்ன பண்ணியிருப்பார்? நான் சொல்ல வரேன், அதாவது சிவகாமி இல்லை இருங்கன்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டு கேட்டால் பேண்ட்டு கண்டிச்சான். சரி, இப்போ பேண்ட்டை டைட் பண்ணிட்டு வந்து சொல்கிறீங்களா? அதை வரேன் அப்படின்னு வந்துட்டு, நான் சொல்கிறது யாருன்னா எஸ்டிஆர் விடிஆர் அவர் சொல்லிட்டு போயிட்டார். யார்? நம்ம காணவனது இவர் டென்ஷனாக இருப்பார், கமருதீன். அவனே சொன்னான், அவன் தான் நல்லா தானே பண்ண, அவனை கேரக்டர் விட்டு வெளியே வரலையா? அப்போ நீ கூட தான் கேரக்டர் விட்டு வெளியே வந்த குணா கோயிலில் நான் ஒன்று சொன்னேன் அப்படின்னு. எனக்கு கேரக்டர் விட்டு வெளியே வராது, வெளியே வந்தது பார்த்தா எனக்கு வந்து எஃப்ஜே விட இவன் தான் அப்படின்ட்டு போயிட்டார். சரி, ஓகே, சரி போங்க, நீங்கள் அதை தான் சொல்லுவீங்க, ஏன்னா உங்கள் தம்பியை காப்பாற்றோம். அடுத்து எஃப்ஜே வந்தார். எஃப்ஜே வந்துட்டு விஜே பார்வதி சொல்லியிருப்பார். விஜே பார்வதி என்ன சொல்லியிருப்பார்? அவங்கள பற்றி அங்கே நடக்கிற விஷயங்களை கூட சொல்லாமல் அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதை நினச்சிட்டு கமருதன் கூட வந்து வலையை பின்னுவாங்க. ஆரோரா நைட்டில் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என்னென்னமோ பண்ணிவிட்டு போயிருப்பார். இப்போ என்ன கேள்வி அப்படி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கானாவனத்துக்கிட்ட போயிட்டு நம்ம இவர் கேட்பார். யார்? எஃப்ஜே வந்துட்டு, ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்னை வந்து எஃப்ஜே தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இது ஒழுங்காக இன்வால்மெண்ட் ஆகலை சொன்னீங்கல்ல, ரம்யா என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளும் யோசிக்கிறோம். கரெக்டு தான், ரம்யா என்ன பண்ணாங்க? ஆமாப்பா. சரி, ஏன் எல்லாருமே எஃப்ஜே சொன்னாங்க? ஏன்னா இன்வால்மெண்ட் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக சொன்னாங்க. ஏன்னா அவர் போய் நடுவில் போய் தூங்கிறாரு. ஆனால் கேரக்டர் விட்டு வெளியே வந்ததில் வந்துட்டு மைண்டில் வந்து யாருக்குமே வரல. கரெக்டு, சூப்பர் கரெக்டு. நம்ம வந்துட்டு எஃப்ஜேக்கு பாராட்டுகள் தெரிவிக்கணும். அதே கேள்வி இப்போ எஃப்ஜே கிட்ட நம்ம கேட்கலாம்ல. யார் கேட்கணும்? வினோத் கேட்டிருக்கணும் நியாயப்படி. ஆனால் நம்ம கேட்குறோம் என்னென்னா, கரெக்டு, அந்த கேரக்டர் வெளியே வந்ததில் ரம்யான்னு உனக்கே தோணிருக்குல்ல, அப்படியே அங்கே வந்து விஜே பார்வதி சொன்னேன் ஏன்னா காண்டு. ஆனால் இதை யாராவது நோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா நேற்று வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கேன், நிறைய இடங்களில் வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து சொன்னதை வந்து ஒரு பெருசாக பேசுகிறாங்க. ஆமாப்பா, ரம்யா தான் வந்திருக்கணும் அப்படின்னு. அவரே வந்துட்டு விஜே பார்வதி சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு என்ன நியாயம் தெரியுது? என்னத்தை சொல்ல, ரொம்ப கஷ்டம். மக்கள் வந்து அதாவது ஒரு பொண்ணை வெறுக்கணும் அப்படின்ட்டா அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி இருக்காங்க. அது எப்படி? உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்கே இருக்கிற கெட்டவங்களெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லவங்களாம் மாற்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்க மற்றவங்க மைண்டுக்குள்ளே. ஆனால் அது இல்லையே, இவங்களுக்கு பிடிக்கலையா, சரி பிடிக்கலன்னு சொல்லுங்கள், மற்றவங்க செய்கிற தப்பையும் செய்யுங்க, அதாவது சொல்லுங்கள். அதனால் எனக்கு பிடித்த ஆட்கள் தப்பு பண்ணால் அது தவறு கிடையாது, எனக்கு பிடிக்காத ஆட்கள் எது செஞ்சாலும் தப்பு அப்படின்னு நினைக்கிறத வந்து முதல் மாற்றணும். நிறைய பேர் அதை வந்து செய்ய மாட்டாங்க. இன்னும் காண்டிலேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், கேட்டுட்டு தான் இருக்கோம். சரி, இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா, உள்ளே விளையாடுற அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதில் வேறு சண்டை அந்த இது முடிஞ்சு வந்துட்டு இந்த பொண்ணையும் கமருதுன்னு சேர்த்து வச்சு பேசும்போது இன்னும் காண்டாகும். அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு, உன்னையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லாமல் சொல்லிக்கோ, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னாரு. ஒன்றை மாதிரி நான் கிடையாதுன்ட்டு போயிட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.